ஹலோ buddies, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் நிமி சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் என்னை மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுவுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அப்படின்ற சீரிஸோட எபிசோட் 12 தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சீசன் 1 முடிய போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த எபிசோட அடுத்து என்ன சீரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அந்த சீரிஸ் நான் வந்து அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனு அந்த ரேபிட் சீஃப் மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்சை போட்டு விட்டுருப்பான். அந்த ஸ்கிராட்சுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிருக்கும். 10வது குறைக்கு ஸ்கிராட்ச் தான் போட்டானா பாத்தீங்கன்னா பின்னாடி பில்டிங் சேர்த்து வெட்டி இருப்பான். அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்கிராட்சா இருக்கும். அண்ட் ஹீரோமே பாத்தீங்கன்னா விடாம துரத்திட்டு இருக்கான். நம்ம ரேபிட் சீஃப் மேல என்ன யோசிக்கிறா, நீ நேரம் நகரவே முடியாது, ஸ்ட்ராங்கா போற நிலைமையில இருந்து எப்படி அவனுக்கு இந்த அளவுக்கு பவர் கிடைச்சது, அவளோட ஸ்பெல் அவ்வளவு ஸ்ட்ராங்காவே இருக்கு, குயினோட ஸ்பெல்லோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனு பேச விடாம அந்த ரேபிட் சீஃபை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். சோ அந்த இடத்துல உள்ள சிட்டியே மொத்தமா ஃபைட்ல டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஹீரோமே விட மாட்டீங்க, அவனுமே போயிட்டு அவங்க ரேபிட் சீஃபோட இந்த கை தானே என்னோட பிரின்சஸ் வந்து அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கையுமே பாத்தீங்கன்னா தனியா பிச்சு உடச்சிடுறான். சோ சைபார்க் பாடி மொத்தமா உடஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில ஒரு கை ஒரு கால் போயிருச்சு. அண்ட் அவனோட பாடியே பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிருச்சு. சோ கிட்டத்தட்ட சாக போற நிலைமையில தான் அந்த சீஃபோட பாடியுமே இருக்கு. அப்போ ஹீரோமே அவன் ரிட்டர்னிங் மேஜிக் இருக்கிறான். ரிட்டர்னிங் மேஜிக் எடுத்து என்ன பண்றான்னு பார்த்தா அந்த இடத்துல ஸ்னோ வந்து சம்மனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோமே இதை பாக்குறதுக்கு ஸ்னோ மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாக்குறேன்னா பாக்குறது இல்ல, சென்ஸ் பண்ணி பாக்குறா. அங்க உள்ள எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா மைனஸுக்கும் கீழே ரொம்பவுமே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சீஃப் என்ன சொல்லலாம், என்னடா என்னைய கொல்றேன்ற பேர்ல நீ சூசைட் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கறான் பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட கிளைமேட்டே மாறுது மேஜிக்னால. பட் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன்மே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவனோட ஹேண்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ண வரான். பட் அவனோட ஹேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரோஸ் ஆயிட்டு மொத்தமா உடஞ்சு போயிருது. சோ வில்லனோட லாஸ்ட் ட்ரெம் கார்டுமே கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ வில்லனுக்கு இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வில்லனாலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எப்படி இவ்வளவு மேஜிக் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க இதே சாக போறீங்களா என் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலுமே ஃபயர் ஆகுது. சோ ஹீரோட பாடி அண்ட் ஹீரோயினோட பாடி ரெண்டுமே வார்ம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஹீரோமே இப்ப அவன் கண்ட்ரோல் இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கண்ட்ரோல்ல இருக்கான். நல்லவேளை ஹீரோயின் ரொம்ப நல்லதா இருக்கிறதுனால எதுவுமே பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம வில்லனுக்குமே சுத்தமா புரிய மாட்டேங்குது, என்னடா நடக்குது இங்க, எப்படி இது வந்து நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் தான் வார்ம் ஆகுது, நானும் வார்ம் ஆவேன்னு சொல்லிட்டு அவனோட ராக்கெட் ஃபியூயலை வச்சுட்டு கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா பாருங்க. அப்போ ஹீரோவை அவனோட சென்ஸுக்கு வந்துடுறான். சென்ஸுக்கு வந்த அப்புறம் அந்த வில்லனோட பாடியுமே கம்ப்ளீட்டா ஃப்ரோஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ வில்லனோட பாடியுமே லைட்டா ஃப்ரோஸ் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ அப்படின்ற மாதிரி மேஜிக் யூஸ் பண்றான். அப்போ அந்த ட்ரோன்ல இருந்து என்ன வாய்ஸ் வரும்னா, சார் இங்க இருந்து ஓடி இருக்க, ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கிளைமேட்டே மாறிட்டு இருக்கு, சோ ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பட் அவரால் நடக்க கூட முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரோஸ் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட தலை மட்டும் தான் ஃப்ரோஸ் ஆகுன்னு சொல்லலாம். சரி அவன் மட்டும் தான் ஃப்ரோஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்த சிட்டி ஃப்ரோஸ் ஆகுது. சரி அந்த சிட்டி மட்டும் தான் ஃப்ரோஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா மொத்த ஏரியா ஃப்ரோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம பஞ்ச் ஒரு இடத்துல இருந்திருப்பாருல, அந்த இடம் வரைக்கும் ஃப்ரோஸ் ஆகுது. அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். 100 கிலோமீட்டர் என்ன, இந்த மொத்த பாலைவனத்தையே கம்ப்ளீட்டா ஒரு ஐஸ்ல முழுகின மாதிரி மாத்திட்டான். அப்புறம் அந்த பஞ்ச் இருக்கிற இடத்துல பஞ்ச் என்ன சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போங்க, ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கோங்கன்ற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த ஹெச்கியூ தான் காமிக்கிறாங்க. அந்த ஹெச்கியூல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேஜிக் ரீடிங்கான சம்மனிங் வந்து தெரியுது. சோ மேஜிக் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்றது 10 வருஷம் கழிச்சு இப்பதாங்க ஆன் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மேஜிக்கை இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல கிளைமேட்டே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சோ சேட்டலைட் இமேஜ் பாக்குறாங்க பாருங்க. பார்த்தா அந்த இடத்துல ஐஸ் சைக்ளோனே புதுசா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க, இந்த அளவுக்கு மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல அந்த சைக்கோ ஆஸ் இருக்கான்ல, அவனுமே என்ன சொல்லியிருக்கானா, இப்ப தெரியுது நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைக்கோ ஆஸ்மே சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த வெச்சோர் அப்ரெண்டிஸ் இருக்கிறதே ரொம்ப பெரிய பாவ செயல் தான் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ திரும்பி அந்த பஞ்ச் இடத்த காமிக்கிறாங்க. பஞ்ச் இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ பாலைவனத்துல இருந்தது இப்ப ஏதோ ஸ்னோ ஃபீல்ட்ல அண்டார்டிகால இருக்கிற மாதிரி இருக்கானுங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நம்ம ஊரு தானா இப்பதான் பாலைவனத்தை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பஞ்சுமே என்ன யோசிக்கிறேன்னா, ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம அவனாலதான் இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ண முடியும், சோ அவனுக்கு எதுவும் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பஞ்சு ரொம்பவுமே நல்லவரா இருக்காருன்னு சொல்லலாம். பட் என்ன பண்றது, அவருமே இன்னும் கொஞ்சம் வருஷத்துல சாக போறாரு. ஏன்னா அவன் பாடி ஃபுல்லாவே பாய்சனா பரவிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்களுமே லைட்டா ஸ்னோவா கவர் ஆயிருக்கு. பட் ஸ்னோ கவர் ஆனாலுமே ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆரோரா வருது. சோ ஆரோரா வரதுல நம்ம ஹீரோ மேனு அவனோட இமேஜினேஷன் என்ன இருக்குன்னா, க்ளோயி வந்து நினைச்சு பாக்குறான், சாரி க்ளோயி, இனிமே என்னால உன்னைய பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்ளோயி கிட்டயுமே அவனுமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப க்ளோயி மேலே நீ வந்து ரொம்பவே மாறிட்ட, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு உன்னோட ஸ்மைல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. இது ஒரு மைண்ட் தாட் மட்டும் தான், பட் பெருசா எதுவுமே கிடையாது. அப்போ ஹீரோமே என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து என்னோட மாஸ்டரோட மேஜிக் தான், என்னோட மாஸ்டரோட மேஜிக்கை நான் நல்லதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்மே அவளோட ஸ்பெல்ல வந்து கேன்சல் பண்ணிட்டு பாருங்க. ஸ்பெல்ல கேன்சல் பண்ண மறு செகண்டே நம்ம ஹீரோ மேனு அப்படியே மயக்கம் அடைஞ்சிடறான். சோ மயக்கம் அடைஞ்சிட்டா ரொம்பவே பாடி வீக் ஆயிருச்சு, சுத்திக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நெஞ்சில கை வச்சு பாக்குறா பாருங்க. சோ அப்பதான் அவளுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஓகே உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஹார்ட் பீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் லவ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்போசிட்ல உள்ள அந்த வில்லனுமே பாத்தீங்கன்னா தலை மட்டும் ஃப்ரோஸ் ஆயிருக்காது. சோ அவனுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு குயின் அண்ட் இன்னொருத்தவனை பாக்குற மாதிரியே இருக்கு. சோ என்னோட கடைசி ஆசையை உனக்கு கேட்கிறேன், அதை மட்டும் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா, நீ இனிமேல் குயினை பார்த்தேனா, சப்போஸ் நீ கண்டிப்பா பார்க்க தான் போற, உன்னோட வருங்காலத்துல குயினை பார்த்தேனா எனக்காக இது ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. நான் வந்து இன்கார்னேஷன் எடுக்க தவறிட்டேன், பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுமே அழுதுகிட்டு இருக்கான் சொல்ல போனோம்னா. அது மட்டும் இல்லாம இந்த எசம்பிள் வர்ஸ் எனக்கு வந்து வாய்ப்பு தரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ இந்த எசம்பிள் வர்ஸ் மட்டும் இருந்திருந்தா வேற எங்கேயாச்சும் நானும் குயினும் ஒன்னா இருந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டே அவனுமே பாத்தீங்கன்னா ஐஸோட ஐஸா அந்த இடத்துல உறைஞ்சு போயிடலாம்னு சொல்லிடலாம். சோ ராபிட் சீஃப்மே கம்ப்ளீட்டா செத்து போயிட்டான். பட் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது, என்னது ரீஇன்கார்னேஷன் எசம்பிள் வர்ஸ் என்ன எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் இப்ப ஹீரோமே பாத்தீங்கன்னா முழிச்சு பாக்குறான். அண்ட் ஹீரோமே முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நார்மல் ஆயிருச்சு. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா ரேடியோ ஆம்பியர் தான் காமிக்கிறாங்க. ரேடியோ ஆம்பியர்ல ஒருத்தி ஃபுல்லா ஓடிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹாஃப் நியூட்ல ஓடிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது டென்னிஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு குயின் எப்படிடா சிட்டிக்குள்ள ஓடுறது, இவளை பாக்குறதுக்கு டாப் ஸ்டார் மாதிரியே இருக்கு, குயின் மாதிரியே தெரியல. ஆனா இந்த மூஞ்சியை பாக்குறதுக்கே எரிச்சல் ஆகுது. என்னடா எப்படா சாவடி பையன் இருக்கு. சரி ஓகே ஸ்டோரிக்குள்ள வரும். அப்ப ஓடிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள மக்கள் எல்லாருமே நம்ம குயின் ஓடுறாங்க வாங்க பின்னாடி ஓடுவோம் அப்படின்னு மாதிரி எல்லாருமே ஃபேன் பாய் மாதிரி எல்லாரும் பின்னாடி துரத்துற மாதிரி துரத்திட்டு இருக்கானுங்க. பட் குயின்னால எல்லாருமே அமைதியா இருக்கானுங்க. ஏன்னா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா தலையை வெட்டி தூக்கிட்டு போயிருவானுங்க. சோ இவதான் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. நான் தான் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளே மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. அந்த அவளுமே கேஷனுக்குள்ள போனவரும் பாத்தீங்கன்னா அவங்கள கார்ட்ஸ் என்ன சொல்றாங்க, குயின் நீங்க வந்து தனியா போகக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் த்ரெட் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது, என்னை யார் இந்த எம்பையர்ல எதிர்க்க போறா, அது மட்டும் இல்லாம என்னோட எம்பையர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே என்னை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அவளுமே வந்து இன்னொன்னு என்ன கேட்கறேன்னா, நம்ம வந்து மத்த 4 நேஷனுக்குமே மெசேஜ் அனுப்பணுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மத்த 4 நேஷனுமே காமிக்கிறாங்க. அதுல ஒரு நேஷன் பாத்தீங்கன்னா மிலிட்டரி நேஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மிலிட்டரி அண்ட் வெப்பனைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அடுத்த நேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு பழங்காலத்து சைனா அண்ட் ஜாப்பனீஸ் நேஷன் மாதிரி தெரியுது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுமோ அண்ட் நிஞ்சாஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேஷன் பாத்தீங்கன்னா மெடிக்கல் நேஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மெடிக்கல். சோ இந்த இடத்துக்கு தான் அடுத்து நம்ம ஹீரோ போவாங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா கண்ணை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக. அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு நேஷன் காமிக்கிறாங்க. அந்த நேஷன் பாக்குறதுக்கு அண்டர் வாட்டர் மாதிரி இருக்கு. இந்த நேஷன் பேரையே கேட்டா டிஃபரெண்டா இருக்கு, சிங்கிள் மதர் நேஷன். அண்ட் அங்கேயுமே ஒரு ஏலியன் வந்து ஏலியனா இல்ல வேற ஏதோ உயிரினமான்னு தெரியல, பார்த்தா பிரெக்னன்ட் ஆகி நடந்து வந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கும் சிங்கிள் மதர்ன்றது வேற சொல்றானுங்க. சோ என்ன இலவன்னு தெரியல அந்த இடத்துல. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவளுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, சரி ஓகே அவங்க யாரு நம்ம கிட்ட சரண்டர் ஆகலன்னா நம்ம எல்லாருமே அவங்க மேல வாரவது டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அவங்க எல்லாருமே பாய்ஸ் அப்படின்றதும் நல்லாவே புரிய வருது. சோ எல்லாருமே மயக்கி வச்சிருக்கா அப்படின்றதும் நல்லாவே கம்ப்ளீட்டா தெரியுது. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவங்களுமே பாத்தீங்கன்னா சரி ஓகே இங்க நம்ம இருக்கிறது சேஃப்டி இல்ல, ரொம்பவே கோல்டா இருக்கு, வாங்கி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின்மே நான் வந்து தேங்க்ஸ் பட் இருந்தாலும் சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு அது உன்னோட தப்பு இல்ல, நான் தான் அந்த மேஜிக்கை என் மேல கேர் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னாலதான் நீ வந்து க்ளோயி மேல உள்ள லவ்வ வந்து கம்ப்ளீட்டா மறக்க போற அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, எதுக்கு நீ என்னை பார்த்தோன்னே உன்னோட லவ் மேஜிக்கை என் மேல யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க மேல லவ் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்ட்ல யார் மேல லவ் இருந்துச்சோ அந்த லவ் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிசப்பியர் ஆயிரும். ஐ மீன் ஞாபகம் இருக்கும், பட் அவங்க மேல உள்ள லவ் வந்து கம்ப்ளீட்டா இருக்காது, பழைய மாதிரி இருக்காது. அப்போ ஹீரோயின் மேல நினைச்சிட்டு இருக்கா, அவளே பழைய மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. சோ நீ வந்து மாறவே மாட்டேன், எனக்கு இதுதான் முக்கியம், இதுதான் எனக்கு தேவைப்படுது, என்ன இருந்தாலும் சரி உன் கண்ணை வந்து நான் சரி பண்ணுவேன், உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன்ற மாதிரி நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவுமே அது ஹீரோயினுக்கு ஆறுதலா இருக்கு. அவங்களுமே பாத்தீங்கன்னா அடுத்து வேற நேஷனுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அதே டைம்ல ரேடியோ எம்பையர்ல அந்த யுகின்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் டைரக்டர் யாமோட்டோ இருப்பார்ல, அவளோட தங்கச்சி வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். சோ அவளை வந்து ஒரு கிளாஸ் பெட்டிக்குள்ள வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இவளுமே வெளியே வந்துட்டா. என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் எங்க அண்ணனை கொன்னதுக்காக நான் உன்னை வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட், இந்த சீரிஸ், இந்த சீசன் எல்லாமே இந்த இடத்துல முடியுது. சோ நெக்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்படியும் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா மங்களே பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சாப்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ மற்ற சாப்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆனாதான் என்ன இலவு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். சோ அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சீரிஸ் பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.